الحمد لله ونعوذ بجميع الصفات وصلى الله على سيدنا محمد أشرف الكائنات المبعوث بالهدى ودين الحق ليظهره على الدين كله وعلى آله وصحبه الذين نصبوا أنفسهم للدفاع عن بيضة الدين حتى رفع الله بهم مناره وأعلى كلمته وجعله دينه المرضية وطريقه المستقيم. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا. صدق الله العلي العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: والله إني لأستغفر الله وأتوب إليه في كل يوم 70 مرة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். அவனுக்கு இணையாக துணையாக இந்த மண்ணுக்கு மேலாலோ விண்ணுக்கு கீழாலோ யாருமே இல்லை என்றும் இறுதியிலே தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நான் உறுதியாக ஷஹாதத் சொல்கிறேன். இனிய மார்க்கமாம் இஸ்லாத்தை இவ்வுலகிலே அறிமுகம் செய்வதற்காக வந்த எம்முயிரிலும் மேலான சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மதுல் முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் பேரிலும் அன்னாருடைய வாழ்க்கையை அனவும் பிசஹாரி தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்து நடந்த அன்னாருடைய குடும்பத்தார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், கியாமத் வரைக்கும் அல்லாஹ் இந்த உலகத்திலே எத்துணை மனிதனை படைத்திருக்கிறானோ அத்துணை மனிதர்களிலும் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் இருவரின் மீதிலும் என்றென்றும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. சையதுல் அய்யாம் என்று வர்ணிக்கப்படும் நாட்களிலே தலை சிறந்த நாளாம் ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகையாம் மஸ்ஜிதிலே இஅ்திகாஃப் எனும் நிய்யத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்முடைய வாழ்விலே என்னென்ன விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறு எடுத்து நடந்தால் மாலா ஐன் ரஅத் வலா உதுன் சமஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த கண்ணும் கண்டிடாத, எந்த காதாலும் கேட்டிட முடியாத, எந்த உள்ளத்தாலும் சிந்தித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு சுவர்க்கத்தை தருவதாக சொல்லியிருக்கிறானோ அப்படியான விடயங்களை என்னுடைய வாழ்விலே இயன்ற அளவு எடுத்து நடக்கும்படியும், என்ன விடயத்தை செய்தால் உண்மை அந்த பயங்கரமான நரகத்திலே போட்டு தண்டனை தருவோம் என்று எனக்கு தடை கட்டளை விதித்திருக்கிறானோ அப்படியான விடயங்களை என்னுடைய வாழ்விலிருந்து குற்றுமுழுதாக விலகி தவிர்த்து நடக்கும்படி அடியே நாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். உஸீக்கும் பித்தக்வா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ஒரு அழகான படைப்பாக, அழகான தோற்றம் உடையவர்களாக அல்லாஹ் இந்த மனிதனை படைத்திருக்கிறார். அழகாக படைக்கப்பட்ட மனிதன் அவனுக்கு பொருத்தமான இடமாக அல்லாஹ் படைத்திருப்பது நரகத்தை அல்ல. அல்லாஹ் இந்த மனிதனுக்காக படைத்திருப்பது இன்பங்களின் உச்சகட்டமான, சுவண்டிகளின் உச்சகட்டமான சுவர்க்கத்தை தான் அல்லாஹ் இந்த மனிதனுக்கு படைத்து வைத்திருக்கிறான். அதிலும் ஆக விசேஷமாக முத்தகீன்களுக்கு, தக்வாதாரிகளுக்காக அல்லாஹ் இந்த சுவர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறான். அந்த சுவர்க்கத்திற்கு ஒவ்வொரு நாளும் குர்ஆனின் மூலமாக, ரசூல்மார்களின் மூலமாக அல்லாஹ் எம்மவர்களை அழைத்து கொண்டு இருக்கிறான். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், ஈடேற்றங்கள் நிறைந்த, வெற்றிகள் நிறைந்த, சந்தோஷங்கள் நிறைந்த வீட்டின் பக்கம் வா மனிதா என்பதாக
மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அழகாக நல்ல புத்தி கொடுக்கப்பட்டு படைக்கப்பட்ட மனிதன் அவனிடம் இருக்கும் 4 எதிரிகளின் மூலமாக, அவனிடம் இருக்கும் 4 விரோதிகளின் மூலமாக அவனுடைய பாதையை நரகத்தின் பக்கம் ஆக்கிக் கொள்கிறான். சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மனிதன் இந்த எதிரிகளின் மூலமாக, இந்த விரோதிகளின் தாக்கத்தின் மூலமாக அவன் நரகத்திற்கு தகுதியானவனாக மாறுகிறான். அல்லாஹ் 4 எதிரிகளை இந்த மனிதனோடு சேர்த்ததாக படைத்திருக்கிறான். அதிலே முதலாவது குறிப்பிடுகிறான், அவனுடைய நஃப்ஸ், உள்ளம் என்பதை முதலாவது எதிரியாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய உள்ளம் அவனை நல்ல விடயங்களை சிந்திக்க வைக்க விடாது. எப்போதும் பாவமான காரியங்களுக்கு அவனை தூண்டிக் கொண்டே இருக்கும். நல்லதை நல்லதாக சிந்திக்க விடாது, நல்லவனை நல்லவனாக வாழ விடாது. எப்படியாவது இந்த மனிதனை நரகத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய உள்ளம் முயற்சி செய்து கொண்டே இருக்கும். அதுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலமாக என்பவர்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸலத் ஃபஸலல் ஜஸது குல்லு. ஒரு மனிதனுடைய உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. ஒரு மனிதனுடைய உடம்பிலே ஒரு சதை பின்னம் இருக்கிறது. அது சீரானதாக நல்லதாக ஆகிவிட்டால் முழு உடம்பும் நல்லதாக மாறிவிடும். நல்ல விடயங்களுக்காக அவனை அர்ப்பணிப்பான். நல்ல விடயங்கள் செய்வதற்கு தயங்க மாட்டான். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்கு தயங்க மாட்டான். ரப்பை சுஜூத் செய்வதற்கு பயப்பட மாட்டான், தயங்க மாட்டான். வைதா ஃபஸலத், அதை சீர்கட்டு விட்டால், மோசமானதாக விரோதியானதாக ஆகிவிட்டால், ஃபஸலல் ஜஸது குல்லு, முழு உடம்பும் மோசமானதாக பாவம் செய்யக்கூடியதாக மாறிவிடும். இப்படி சொல்லிட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் நன்றாக விளங்கிக் கொள்ளுவோம். அது என்ன தெரியுமா? வகியல்கள், அதுதான் உள்ளம் என்பதாக சொன்னாங்க. இந்த உள்ளம் எங்களை நல்லதுக்கும் பாவிக்கும், தீயதுக்கும் பாவிக்கும். ஆனா அதிகமாக எங்களை எப்படியாவது நரகத்துக்கு கொண்டு சேர்க்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் எவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூ. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய நஃப்ஸ், என்னுடைய உள்ளம் அது குற்றமில்லாதது என்று நான் சொல்லவில்லை. 24 மணித்தியாலமும் என்னுடைய நஃப்ஸ் பாவத்தின் பக்கம் ஆசையை கூட்டிக் கொண்டுதான் இருக்கும். பாவத்தை கேட்க சொல்லும், பாவத்தை பார்க்க சொல்லும், பாவத்தை பேச சொல்லும், பாவத்திற்காக நடந்து போக சொல்லும். இப்படி 24 மணி நேரமும் என்னுடைய உள்ளம் என்னை பாவத்தின் பக்கம் அழைத்து கொண்டே இருக்கும் என்பதாக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். ஆகையால் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வளவு விரோதியானது தான் என்னுடைய நஃப்ஸ். முதலாவது எதிரி. இரண்டாவது எதிரியாக அல்லாஹ் குறிப்பிடுவது ஷைத்தான். முதலாவது எதிரியாக அல்லாஹ் சொன்னான் நஃப்ஸ், இரண்டாவது எதிரியாக குறிப்பிடுகிறான் ஷைத்தான். ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே இருந்த அந்த ஷைத்தான் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாகுவதற்கு காரணமாக இருந்தது இந்த மனிதன் தான். இந்த மனிதனை படைத்ததுதான். அதனால் அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்டான். யா அல்லாஹ், கியாமத் வரைக்கும் இந்த உலகத்திலே இருக்கும் வரைக்கும் எனக்கு அனுமதி தர வேண்டும், நான் உலகத்திலே வாழ்வதற்கு. ஏனென்று சொன்னால், இந்த மனிதர்களை யாரையும் சுவர்க்கம் போறதற்கு விட மாட்டேன். எப்படியாவது வழிகெடுத்து அவர்களை மோசமான வழியிலே கொண்டு சென்று அவர்களை நரகத்திற்கு கொண்டு செல்வேன் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே சபதம் செய்தவனாக வந்திருக்கிறான். அந்த ஷைத்தான் இன்னும் சொல்லுவான், லஅஃபியன்னஹும் அஜ்மஈன், அவர்கள் யாரையும் விட மாட்டேன். ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم. அவர்களை எப்படி தெரியுமா நான் வழிகெடுப்பேன்? அவர்களுடைய வலதுபுறமாக வந்து வழிகெடுப்பேன், இடதுபுறமாக வழிகெடுப்பேன், கீழ்ப்பக்கம் மேல் பக்கம் எல்லா 4 திசைகளாலும் வந்து அந்த மனிதனை வழிகெடுத்து எப்படியாவது நரகத்திற்கு கொண்டு செல்லுவேன் என்பதாக அல்லாஹ்விடத்திலே வஅதா செய்தவனாக வந்திருக்கிறான். மேலான சகோதரர்களே,
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, ஷைத்தான் எந்த அளவுக்கு முயற்சி செய்வான் என்று சொன்னா, ஒரு மனிதன் சகராத்தில் இருக்கிறான், சகராத்துடைய நேரம், மஹர்கராவுடைய நேரம், உலகத்தை மறந்து ஆகிரத்துடைய திரைகள் எல்லாம் திறக்கப்படக்கூடிய நேரம். இந்த நேரத்திலேயும் ஷைத்தான் அவனுடைய முயற்சியை விட மாட்டான். எப்படியாவது இந்த மனிதனை நரகத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும், அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். ஏன்? நான் இவனால் தானே சாபத்திற்குள்ளாகினேன் என்பதற்காக எப்படியாவது வழிகெடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பான் என்பதாக சொன்னான். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வளவு விரோதியானவன் தான் அந்த ஷைத்தான். மூன்றாவது எதிரியாக அல்லாஹ் எம்மவர்களுக்கு குறிப்பிடுவது உலக அலங்காரங்கள், உலகத்துடைய ஆசா பாசங்கள். இன்றைக்கு ஒரு மனிதன் ஒரு பொருளை பார்த்து இதை நான் அடைய வேண்டும், இதை கண்ணுடையதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்கிறானா, இதுவும் அவனுக்கு எதிரிதான். ஒரு பொருளை பார்த்து அவன் இதை அடைய வேண்டும் என்பதற்காக அவனுடைய நலவான விடயங்களை எல்லாம் அப்படியே விட்டுவிட்டு அடைவதற்காக செல்கிறானா, இது அவனுடைய எதிரி என்பதாக அல்லாஹ் எம்மவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். நான்காவது எதிரியாக அல்லாஹ் சொல்வது பேராசை. முதலாவது எதிரி நஃப்ஸ், அவனுடைய உள்ளம். இரண்டாவது எதிரி ஷைத்தான். மூன்றாவது எதிரி உலக அலங்காரங்கள், ஆசைகள். நான்காவது எதிரியாக அல்லாஹ் குறிப்பிடுவது ஒரு மனிதனுடைய பேராசை. அளவுக்கு மிஞ்சியதை பேராசைப்படுகிறது. தனக்கு ஏது இவ்வளவுதான், ஆனால் இதை விட நான் அனுபவிக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதாக பேராசைப்படுகிறான். இது அவனுடைய எதிரி என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதனிடத்திலே பேராசை வருமாக இருந்தால் அவன் முதலாவது அவனுடைய உள்ளத்திற்கு கட்டுப்படுகிறான். ஒரு மனிதனிடத்திலே பேராசை வருமாக இருந்தால் இரண்டாவது அவன் ஷைத்தானுக்கு வழிபடுகிறான். ஒரு மனிதனிடத்திலே பேராசை வருமாக இருந்தால் அவன் உலக அலங்காரங்களுக்கு அவன் தன்னை அப்படியே அர்ப்பணிக்கிறான். ஒரு பக்கம் இந்த பேராசையிலே மனிதனும் சாய்ந்து கொண்டிருக்கிறான். இந்த 4 எதிரிகளிலும் இருந்து ஒரு மனிதன் எப்படியாவது தப்பித்து சொர்க்கம் போக வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்திலே ஹயாத்தையும் மௌத்தையும் படைக்கிறார். அல்லாஹ் உலகத்தில ஹயாத்தை தந்து நீங்க நிம்மதியாக உங்களோட உள்ளம் சொல்லக்கூடிய பிரகாரம் சொல்லியாக வாழ்ந்துட்டு, படோடோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு, ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துட்டு நீங்க மௌத்தாவின் நிலைக்கு வாங்க, உங்களுக்கு நான் சொர்க்கத்தாரே இப்படி நல்லா சொல்லல. அல்லாஹ் சொல்றான், உலகத்தில ஹயாத்தையும் மௌத்தையும் நான் படைத்திருப்பது இதற்காக தெரியுமா? அல்லதி ஃபலகல் மௌத வல் ஹயாத லியபுலுவகும் அய்யுகும் அஹ்சனு அமலா. உலகத்திலே ஹயாத்தையும் மௌத்தையும் நான் படைத்திருப்பது இதற்காக தெரியுமா? அதற்கு இடைப்பட்ட காலங்களை உமக்கு தந்திருப்பது இதற்காக தெரியுமா? லியபுலுவகும் அய்யுகும் அஹ்சனு அமலா. யார் அழகான நல்ல அமல்கள் செய்கிறீர்கள் என்பதை பார்ப்பதற்காகத்தான் உலகத்தில் ஹயாத்தையும் மௌத்தையும் தந்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பக்கம் என்ன செய்கிறான்? ஷைத்தான் என்பவர்களே இந்த மனித குலத்தை அப்படியே வழிநடத்திக் கொண்டிருக்கிறான். வலாலத்திலே பாவத்தின் பக்கம் அழைத்து கொண்டே இருக்கிறான். இன்னொரு பக்கம் 24 மணி நேரமும் அவனுடைய உள்ளம் பாவத்துடைய ஆசைகளை ஊசலாட்டத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் உலகத்துடைய அலங்காரங்கள் அவனை விடாமல் ஆசையை ஊட்டிக் கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தால் பொறாமை, பேராசை அவனை அவ்வாறே சாய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த 4 எதிரிகளிடமிருந்து எப்படியாவது வெற்றி கொண்டீர்கள் என்பதை பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் உலகத்திலே எம்மவர்களை அனுப்பியிருக்கிறான். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 4 எதிரிகளிலும் மாட்டாமல் ஒரு மனிதன் உலகத்திலே வாழ முடியாது. எப்படியாவது ஒரு எதிரியிலே சரி ஒரு மனிதன் எப்படியாவது மாட்டிக்கொள்வான். இது மனிதனுடைய இயல்பு. அல்லாஹ் அப்படித்தான் படைத்திருக்கிறான். இந்த 4 எதிரிகளிடமிருந்து மௌத்துக்கு முன்னால் அவன் தௌபா செய்து இஸ்திக்பார் செய்து என்னிடத்திலே வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் எம்மவர்களுக்கு பெரும் ஆயுதமான தௌபா இஸ்திக்பாரை தந்திருக்கிறான்.
இன்னைக்கு அல்லாஹ் உலகத்துல எம்மவர்களுக்கு தௌபா இஸ்திக்பார் தரவில்லை என்று சொன்னா உலகத்துல வந்திருக்கக்கூடிய யாரும் சொர்க்கம் போக முடியாது. எல்லோரும் பாவம் செய்தவர்கள் தான். எல்லோரும் எப்படியாவது ஒரு பாவத்திலாவது சிக்கிக் கொள்வார்கள். அவர்கள் உலகத்திலே பிறந்திருந்தால் அவர்கள் எப்படியாவது பாவம் செய்திருப்பார்கள். அந்த பாவத்திற்கு பரிகாரமாக இவர் நல்லவனாக மௌத்துக்கு முன்னால் சீதேவியாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தௌபா இஸ்திக்பார் என்ற பெரும் ஆயுதத்தையும் அவர்களுக்கு தந்திருக்கிறார். ஒரு மனிதன் உலகத்திலே பிறந்து லேசா சொர்க்கம் போவதாக இருந்தால் அவன் இந்த உலகத்திலே கண்களை திறந்திருக்க கூடாது, காதுகளால் எதையும் கேட்டிருக்க கூடாது, கைகளால் எதையும் பிடித்திருக்க முடியாது, அவனுடைய உடலால் எந்த ஒன்றும் செய்திருக்க கூடாது. இப்படி இருந்தால் தான் அவனுக்கு சொர்க்கம் போக முடியும். கண்ணால் பார்த்தால் ஏதோ ஒரு பாவத்திலே சிக்கிக் கொள்வான், காதால் கேட்டால் ஏதோ ஒரு பாவத்திலே சிக்கிக் கொள்வான். இப்படி அவனால் ஏதோ ஒரு பாவத்திலே சிக்கிக் கொண்டவனாக இருந்தால் அவன் மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக அல்லாஹ் தௌபா இஸ்திக்பார் என்ற பெரும் ஆயுதத்தை தந்திருக்கிறான். இதன் மூலமாக தௌபா இஸ்திக்பாரை செய்து நீ என்னிடத்திலே சீதேவியாக வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் எப்பவர்களுக்கு தந்திருக்கிறான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், குலிகல் இன்சான் பைனல் ஹதா வல் நிஸ்யான். அல்லாஹ் இந்த உலகத்திலே மனிதனை படைத்திருப்பது தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில் தான் படைத்திருக்கிறான். மனிதன் என்றால் தவறுகள் நடக்கும், பாவங்கள் நடக்கும், மறதியாளனாக இருப்பான். இதற்குத்தான் அல்லாஹ் தௌபா இஸ்திக்பாரை தந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லிப்பட்டு சொல்கிறான், ஏ மனிதா, நீ தௌபா செய்கிறேன்னு சொன்னா நீ எப்படி தெரியுமா தௌபா செய்? உண்மையான தௌபாவாக என்னிடத்திலே செய்துக்கோ. யா அய்யுஹன் நாஸ் தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. தௌபத்தன் நஸூஹா, உண்மையான முறையிலே நீ என்னிடத்திலே தௌபா செய்து கொள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். தௌபத்துன் நஸூஹா, உண்மையான தௌபா என்றால் என்ன? இதற்கு பின்னால் ஒரு பாவத்தை செய்கிறேன், நான் தௌபா செய்ய போகிறேன், இதற்கு பின்னால் அந்த பாவத்தை என் வாழ்வில் செய்ய மாட்டேன் என்பதாக தௌபா செய்வதுதான் உண்மையான. இன்றைக்கு எந்த ஒரு நிலைமை புரியுது? இன்றைக்கு இந்த பாவத்தை நினைச்சு நான் தௌபா செய்கிறேன், நாளையும் அதே பாவத்தை நான் திருப்பி செய்கிறேன். இதுதான் எங்களுடைய நிலைமை. எங்களுடைய ஈமான் எந்த தரத்தில் இருக்குது நான் ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்ப்போம். யாரும் மற்றவரை சொல்லி பார்க்க தேவையில்லை. என்ன நான் நினைச்சா எந்த லெவல் எப்படி இருக்கு எனக்கு வரும். நான் ரொம்ப தௌபா செய்கிற ஒரு பாவத்துக்காக அந்த பாவத்தை மௌத்து வரைக்கும் செய்யாம இருக்கிறேனா, அல்லது அடுத்த நாளே அதே பாவத்தை செய்கிறேனா என்பதை நானும் நீங்களும் சிந்தித்து பார்ப்போம். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முன்பில் பாவம் மன்னிக்கப்பட்ட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்வார்கள். வல்லாஹு இன்னி லா அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஃபீ குல்லி யௌமின் 70 மர்ரா. அபியாக சொன்னாங்க, நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன். 70 விருத்தம், 1-2 தடவை அல்ல, 4-5 தடவை அல்ல, 70 தடவை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்பதாக சொன்னாங்க. இன்னும் சில ரிவாயத்திலே வருகிறது, 100 தடவைகள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்வார்கள். செய்த பாவத்திற்காக மன்னிப்பு தேடுவார்கள். உலகத்திற்கே ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டது. அவரே ஒவ்வொரு நாளும் இஸ்திக்பார் தௌபா செய்கிறார்கள் சொன்னா எந்த ஓட நிலைமை? உள்ளத்துல கையை வச்சு சிந்தித்து பார்ப்போம். ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்துல குறைஞ்சது அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி எத்தனை தடவை கேட்கிறோம். இந்த உலகத்துல எதையெல்லாம் பேசுறோம், எப்படி வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்பதை பேசுறோம். இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு பேசுறோம். எந்த அப்புட்ட நான் செஞ்ச பாவத்துக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்கிறதுக்கு டைம் இல்லாம இருக்குது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாத்துக்கும் உலகத்துல மறந்து அல்லாஹ்வின் பக்கம் மீறுவதுதான். எல்லா நிலைமைகளிலும் அது கஷ்டமான நிலைமையாக பிரச்சனையான நிலைமையாக இருந்தாலும் எங்களோட ரப்பின் பக்கம் மீறுவதுதான், அவனுக்கு கையேறுவதுதான் எங்களுக்கு தரப்பட்ட ஆயுதம். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாய மக்கள் அவர்களிடத்திலே வராங்க. வந்து சொல்றாங்க, நபி அவர்களே,
எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு பிரச்சனை, எங்களுக்கு தண்ணீர் இல்ல, பசி பட்டணி, குழந்தைகள் இல்ல, இதற்கான தீர்வு என்ன என்பதாக கேட்ட நேரத்துல ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவர்களுடைய உம்மத்திற்கு கொடுத்த பரிகாரம் ஆயுதம் எல்லா மக்களும் இஸ்திக்பார் செய்யும். இஸ்திக்பாரில் தான் வெற்றி இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் கையேந்துவதில் தான் வெற்றி இருக்கிறது. மற்ற மனிதர்கள்ட்ட அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர்கள்ட்ட போய் கையேந்துறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் அல்ல. ஒரு நாள் 2 நாள் கையேந்தினா எல்லாத்தையும் செஞ்சு தருவாங்க. 3ஆம் நாள் போனா ஏசுவாங்க எங்களுக்கு. ஆனா ரப்புட்ட கையேந்தினு சொன்னா பல தடவை கையேந்தினாலும் அவன் சந்தோஷம் அடைவானே தவிர ஒரு நாளும் கோபம் அடைய மாட்டான். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய அறிஞர். அறிஞர்கள் சொல்றாங்க, பனு இஸ்ராயேல் இந்த இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் பிறந்திருப்பார் என்றால் ஒரு நபியாகத்தான் பிறந்திருப்பார். ஏனென்று சொன்னால் அவருடைய வார்த்தைகள், அவருடைய உபதேசங்கள் எல்லாம் நபிமார்களுடைய உபதேசங்களுக்கு ஒப்பானதாக இருக்கிறது. அவ்வளவு பிரயோஜனமான அவ்வளவு பிரமாணமான ஒரு இமாம் தான் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம். இவர்களிடத்திலே ஒரு மனிதன் வருகிறார். வந்து சொல்கிறார், இமாம் அவர்களே, நாங்கள் நல்ல வசதியாக வாழ்ந்தோம், நல்ல ஆடம்பரமாக வாழ்ந்தோம். ஆனால் திடீரென்று எங்களுக்கு வறுமை வந்துவிட்டது, பசியோடு வாழ்கிறோம், கஷ்டமாக வாழ்கிறோம், இதற்கான தீர்வு என்ன என்று அவர்களிடத்திலே கேட்க வந்த போது இமாம் அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் எல்லோரும் இஸ்திக்பார் செய்யுங்கள். இஸ்திக்பார் செய்யுங்கள். ஏதோ உங்களால் ஒரு பாவம் நடைபெறுகிறது, அதனால் தான் உங்களுக்கு வரக்கூடிய ரிஸ்க், உங்களுக்கு வரக்கூடிய அநீதியும் நடைபெறுகிறது. நீங்கள் எல்லோரும் இஸ்திக்பார் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள்ளுங்கள் என்பதாக. சில காலங்கள் கழிகிறது. இன்னொரு மனிதர் வருகிறார். வந்து சொல்கிறார், இமாம் அவர்களே, எங்கட ஊருக்கு மழையே இல்லை, கன நாளாக மழை பொழியவே இல்லை, இதற்கான தீர்வு என்ன என்று கேட்ட நேரத்திலே இமாம் அவர்கள் சொன்ன பதில், எல்லோரும் பாவம் ஏதோ செய்கிறீர்கள், எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள்ளுங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள். இன்னும் சில காலம் கழிகிறது. இன்னொரு மனிதர் வருகிறார். வந்து சொல்கிறார், நாங்கள் ஆசையாக திருமணம் செய்தோம், அதிகமான ட்ரீட்மெண்ட்கள் எல்லாம் பார்த்தோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனால் எங்களுக்கு ஒரு குழந்தை கிடையாது, இதற்கான தீர்வு என்ன என்று கேட்ட நேரத்திலே இமாம் அவர்கள் சொன்ன பதில், கணவனோ மனைவியோ யாரின் ஒருவர் மூலமாக ஏதோ ஒரு பாவம் நடைபெறுகிறது, நீங்கள் இருவரும் சேர்ந்து என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள்ளுங்கோ, இஸ்திக்பார் செய்யுங்கோ என்பதாக அவருக்கும் அதே பரிகாரத்தை சொல்லி வருகிறார். இன்னும் சில காலம் கழிகிறது. இன்னொரு மனிதர் வருகிறார். வந்து சொல்கிறார், இமாம் அவர்களே, நாங்கள் நல்லா தோட்டம் துறவோடு நல்ல தோட்டத்தில் அதிக வருமானம் வரக்கூடிய மரங்கள் இருந்தது, நீரோடைகள் இருந்தது. ஆனால் இப்பொழுது எல்லாம் பற்றி போய்விட்டது. மரங்களிலே பழங்களோ விவசாய நிலங்களிலோ ஒழுங்கான வருமானம் இல்லாமல் இருக்கிறோம். இதற்கான காரணம் என்ன என்று கேட்ட நேரத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், ஏதோ உங்களால் ஏதோ ஒரு தவறான பாவங்கள் நடைபெறுகிறது, இதன் மூலமாகத்தான் அதில் வரக்கூடிய வரக்கத்துகள் எல்லாம் நிப்பாட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள்ளுங்கோ, இஸ்திக்பார் செய்யுங்கோ என்பதாக ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அந்த வந்த 4 பேருக்கும் ஒரே பரிகாரத்தை கொடுக்கிறார். இந்த விடயங்களை எல்லாம் பார்த்திருந்த ஒரு மாணவன் இமாம் அவர்களிடத்திலே கேட்கிறார், இமாம் அவர்களே, உஸ்தாத் அவர்களே, 4 பேர் வந்தாங்க, 4 மனிதர்கள் வந்தாங்க, இவர்களுக்கெல்லாம் ஒரே தீர்வு தான் கொடுத்தீங்க, ஆனா அவர்கள் சொன்ன விடயங்கள் வேற வேற. ஒருத்தர் மழை பெய்யுதுன்னு சொன்னாங்க, இன்னொருத்தர் பிள்ளைகள் இல்லைன்னு சொன்னாங்க, இன்னொருத்தர் தோட்டங்கள்ல தண்ணீர் இல்ல வரக்கத்து இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா தீர்வு என்னன்னு சொன்னா, இஸ்திக்பார் செய்யுங்க, அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள்ளுங்க, இதுதான் நீங்க கொடுத்த தௌபா பரிகாரம், இதற்கான காரணம் என்ன என்று கேட்ட நேரத்திலே இமாம் அவர்கள் அந்த மாணவருக்கு தெளிவுபடுத்துகிறாரே, இது நான் என்னுடைய சொந்த புத்தியால் ஒரு காலம் சொல்லல. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்து, அவருடைய மக்கள் ஹஜ்ரத் நூஹ்
விடயங்களை எல்லாம் வந்து சொன்ன போது அவர்கள் கொடுத்த பரிகாரம் தான் இது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்ல காட்டுகிறான், ஃபகுல் தஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அவர்களுடைய மக்கள் வந்து சொன்னாங்க, அவர்கள் வந்து பிரச்சனைகளை சொன்னபோது ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஃபகுல் தஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய பாவங்களை நினைத்து, நீங்கள் செய்த பாவம் உங்களுக்கு தான் தெரியும், அந்த பாவத்தை நினைத்து தனிமையில் இருந்து ரப்பிடத்திலே தௌபா செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இன்னஹு கான கஃபாரா. அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அவன் தாயை விட 70 மடங்கு இரக்கமுள்ளவன், அவன் மன்னிப்பாளன். அப்படி அல்லாஹ் மன்னித்தான் என்று சொன்னால் யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்களுடைய ஊருக்கு அல்லாஹ் மழையை பொழிய வைப்பான். வயும்திதுக்கும் பிஅம்வால், உங்களுடைய சொத்துக்களிலே பரக்கத்துகளை உண்டாக்குவான். வபனி, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா, குழந்தைகளையும் அல்லாஹ் தருவான். வயஜஅல் லக்கும் ஜன்னா வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, உங்களுடைய தோட்டங்களிலே பரக்கத்து இல்லையா, பரக்கத்துள்ள தோட்டமாக அல்லாஹ் ஆக்குவான். உங்களுடைய நீர் அருவிகளிலே அல்லாஹ் பரக்கத்து இல்லாமல் ஆக்கியிருக்கிறானா, உங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டால் அதை பரக்கத்துள்ளதாக ஆக்குவான் என்பதாக ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே, அதைத்தான் நான் அவர்களுக்கு சொன்னேன் என்பதாக ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அந்த மாணவனுக்கு தெரியப்படுத்துகிறார். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் தான் இந்த தௌபா, இந்த இஸ்திக்ஃபார். இந்த தௌபா இஸ்திக்ஃபாருடைய பெருமதியை ஒரு மனிதன் எப்ப விளங்குவான்னு சொன்னா மௌத்துக்கு பின்னால தான் விளங்குவான். உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல எவ்வளவு கத்தினாலும் எவ்வளவு சொன்னாலும் தௌபா செய்யுங்கோ, இஸ்திக்ஃபார் செய்யுங்கோ, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்கோ, எவ்வளவு சொன்னாலும் அது மண்டைக்கு படாது, விளங்காது. எப்ப விளங்கும்? மௌத்துக்கு பின்னால தான் அந்த தௌபா இஸ்திக்ஃபாருடைய பெருமதியை ஒவ்வொரு மனிதனும் விளங்கிக் கொள்வோம். இந்த உலகத்துல நாங்க தௌபா இஸ்திக்ஃபாருடைய பெருமதியை விளங்குவோம்னு சொன்னா தஹஜ்ஜுக்கு நாங்க தூங்க மாட்டோம். தஹஜ்ஜுடைய நேரத்துல இருந்து ரப்பிடத்துல கையேந்தி அழுவோம். நாங்க செஞ்ச பாவத்தை நினைச்சு இன்னைக்கு பெருமதி விளங்கல்ல, அவருடைய மகத்துவம் விளங்கல்ல, அதனால நிம்மதியா உறங்கி கொண்டிருக்கு. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தஹஜ்ஜுடைய நேரத்துல எழுதினாங்கன்னு சொன்னா தேவி அழுவாங்க. கைஃப ஹாலி யா இலாஹி லைஸ லி கைருன் அமல் சூஹு அமாலி கதீருன் ஸாத தாஅதி கலீல். தேவி அழுவாங்க, என்னுடைய நிலைமை என்னதாகுமோ, நான் ரப்பே உன்னை சந்திக்கக்கூடிய நேரத்துல ஒரு பங்களோட்காரனாக வந்திருக்கிறேனே, இப்படி எந்த ஒரு நன்மையும் இல்லையே சொல்லி தஹஜ்ஜுடைய நேரத்துல அழுவாங்க. யார் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு? யார்? நபியாம் ஒரு நாள் சொன்னாங்க ஒரு மஜ்லிஸ்ல, அம்மா இன்னபியா அபூபக்கர் அவ்வளவு மன் யதுகுல் ஜன்னத மின் உம்மதி. அபூபக்கரே ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க தான் இந்த உம்மத்துல முதலாவது சொர்க்கம் போவீங்கன்னு சொன்னாங்க. தஹஜ்ஜுடைய நேரத்துல தேவி எழுதுறாங்க, எந்த பாவம் செஞ்சிருக்க மாட்டாங்க, அவங்க பாவம் செஞ்சவர்களை போல எழுதுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மாணவன் விரார் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்க, வலகத ரஅய்தஹு ஃபீ பஅதி மவாதிஇ காபிலன் அலா லிஹியதிஹி யதகல்லமு கமலுல் ஸலீம். என்னுடைய உஸ்தாத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை நான் கண்டிருக்கிறேன். தஹஜ்ஜுடைய நேரத்துல எழுதினாங்கன்னு சொன்னா ஒரு மனிதனை பாம்பு கடிச்சா எப்படி அந்த வேதனையால தேவி அழுவானோ, இதே போல அவங்களோட தாடியை பிடிச்சு கொண்டு தேவி அழுவான். எங்களோட நிலைமை எப்படி? அவங்களெல்லாம் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, இப்படி சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். தஹஜ்ஜுல தேவி எழுதுறாங்க அவங்களோட பாவத்தை நினைச்சு. இன்னைக்கு எங்களுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை, நாங்க சுவர்க்கமா நரகமா எதுவும் தெரியாது. இன்னைக்கு நாங்க அதனுடைய பெருமதியை விளங்காம நிம்மதியா உறங்கி கொண்டிருக்கிறோம். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல
சம்பவங்கள் சொல்வது வெறுமனை கேட்டுவிட்டு இந்த ஒரு காலால் கேட்டுவிட்டு அடுத்த காலால் விடுவதற்கல்ல, அல்லது இப்படியே மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்களா என்று சிந்தித்துவிட்டு விடுவதற்கல்ல. அல்லாஹ் குர்ஆனிலே சம்பவங்களை அடிக்கடி சொல்வது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய உம்மத்து இந்த சம்பவத்தை கண்டு படிப்பினை பெற வேண்டும், அந்த வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே பல சம்பவங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார். அதிலே தான் இஸ்திக்பாருடைய பெருமதியை உணர்த்துவதற்காக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ஹஜ்ரத் யூனுஸ் இப்னு மத்தா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஹஜ்ரத் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ்வை பற்றி தஅவத் கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த மக்கள் பாவத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள், பாவத்தை விடாமல் பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். நபி அவர்கள் ஹஜ்ரத் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி பார்க்கறாங்க, யாரும் கேட்கிற மாதிரி அல்ல. கடைசியாக அந்த ஊர் மக்கள் என்ன செய்கிறாங்க, இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக விரட்டி வருகிறாங்க, விரட்டோடி வருகிறாங்க. இந்த நேரத்துல ஹஜ்ரத் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு மூதாட்டியுடைய வீட்டிலே அடைக்கலம் கேட்கிறார். அந்த மூதாட்டியும் ஹஜ்ரத் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முழு பாதுகாப்பையும் கொடுக்கிறார். அந்த மூதாட்டியுடைய வாரிசாக பிறந்தவர் தான் ஹஜ்ரத் யூனுஸ் இப்னு மத்தா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். எல்லோரும் நன்றாக அறிந்த சம்பவம் தான். அதிகமான பயான்களிலோ அதிகமான சம்பவங்களிலோ நாங்கள் எல்லோரும் கேட்டிருக்கோம். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஈராக்கிலே இருக்கக்கூடிய நைனவி என்று சொல்லக்கூடிய ஊருக்கு அல்லாஹ் நபியாக ரசூலாக அனுப்புகிறார். அந்த மக்கள், அந்த நைனவி என்று சொல்லக்கூடிய ஊர் மக்கள் அல்லாஹ்வுடைய ரிஸ்கை அனுபவித்து அவன் கொடுத்த உணவை சாப்பிட்டு விட்டு அவன் கொடுத்த தண்ணீரை சாப்பிட்டு அருந்தி விட்டு அவனுடைய உடல் ஆரோக்கியத்தை எல்லாம் பாவத்திற்கு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அந்த உம்மத்திற்கு நபியாக அனுப்பி அல்லாஹ்வின் பால் எல்லா மக்களையும் அழைக்குமாறு கட்டளையிடுகிறார். ஆனால் அந்த மக்களோ அவர்கள் பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். எந்த நபியுடைய எந்த செய்தியையும் கேட்காமல் பாவத்திலே மூழ்கிறார்கள். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கோபம் வருகிறது, கோபம் அடைகிறார்கள். அல்லாஹ் கட்டளையிடுகிறான், இந்த மக்கள் 3 நாட்களுக்குள் என்னிடத்திலே தௌபா இஸ்திக்பார் செய்யவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு பெரும் ஆபத்து இருக்கிறது, தண்டனை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அப்படி இருந்தும் அந்த மக்கள் திருந்தல்ல, அவங்களுடைய உள்ளம் சொல்லக்கூடிய பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்த்தாங்க, இப்படி இருந்தா நானும் சேர்ந்து அழைக்கப்படுவேன், அதனால் இரவோடு இரவாக அந்த ஊரை விட்டு அப்படியே தப்பித்து போறாங்க. ஒரு கப்பலிலே ஏறி கொள்றாங்க. காலையானதும் அந்த மக்கள் எழுப்பி பார்க்கிறாங்க, அல்லாஹ்வுக்காக பாவத்தை விடுங்கள் என்று ஏதோ ஒரு மனிதர் சத்தம் போட்டுக் கொண்டிருந்தவரே அவரை காணவில்லை, இரவோடு இரவாக சென்று விட்டார், அவர் சொன்னதில் ஏதோ உண்மை இருக்கிறது என்று நினைத்து மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய முன்வந்தார். எல்லா மக்களும் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் கூட குழந்தைகளை விட்டு இஸ்திக்பார் தௌபா செய்யக்கூடிய இடத்திற்கு வருகிறார்கள். அல்லாஹ் அந்த மனிதர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு அந்த தண்டனையிலிருந்து அவர்களை பாதுகாத்தார். ஆனால் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இன்பத்திலும் துன்பத்திலும் அந்த உம்மத்தோடு இருக்காததனால் அல்லாஹ் அவர்களுக்கு சில சோதனைகளை கொடுத்தார். கப்பலிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே கப்பல் கடம்புகளை பார்க்கிறது. இந்த நேரத்திலே 3 தடவைகள் சீட்டு போட்டு எடுக்கப்படுகிறது, துண்டு குலுக்கி எடுக்கப்படுகிறது. 3 தடவையும் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் தான் வருகிறது. கடைசியாக ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கடலிலே தூக்கி வீசப்படுகிறார்கள். ஒரு மீன் விழுகிறது. மீன் விழுங்கியதற்கு பின்னால் தன்னுடைய தவறை உணர்ந்து ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலே இருந்து லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இந்த இஸ்திக்பார அல்லாஹ்வை
அந்த பாவத்தை நினைச்சு அந்த தவறை நினைச்சு அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் செய். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபிஸ ஃபீ பத்னிஹி லா யௌமின் யுபஅஸூன். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த இஸ்திக்ஃபாரை மட்டும் செய்யாமல் இருந்திருந்தால் அவர்களை நான் கியாமத் நாள் வரைக்கும் இந்த மக்களுக்கு படிப்பினையாக மீனுடைய வயிற்றுக்குள்ளே வைத்திருப்பேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அவர்களை அந்த மீனுடைய வயிற்றிலே பாதுகாத்தது இந்த இஸ்திக்ஃபாருடைய பெருமதியை விளங்காமல் நான் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு சிறப்படைந்தார்கள் என்று சொன்னால், ஒரு நாள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள், லா துஃபத்திலூனி அலா யூனுஸ் இப்னு மத்தா. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட என்னை விட தலை குறைவானவர்கள் யாரும் கருத வேண்டாம் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்ல காட்டினார்கள். இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக, இந்த தௌபாவின் மூலமாக அல்லாஹ் அவ்வளவு சிறப்பை கொடுத்தான். அந்த உம்மத்திற்கு மாத்திரம் இந்த இஸ்திக்ஃபார் இல்லை, அந்த உம்மத்திற்கு, அந்த நபிக்கு மாத்திரமானது மட்டுமல்ல, பூரா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் பொதுவானதாக அல்லாஹ் இந்த இஸ்திக்ஃபாரை ஆக்குகிறான். ஃபஸ்தஜப்னா லஹு வனஜ்ஜைனாஹு மினல் கம் வகதாலிக நுன்ஜில் முஃமினீன். அல்லாஹ் சொல்றான், ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த இஸ்திக்ஃபாரை செய்தார்கள், அவரை நாம் மீனுடைய வயிற்றிலிருந்து பாதுகாத்தோம். யாரெல்லாம் கியாமத் வரை இந்த இஸ்திக்ஃபாரை, தன்னுடைய பாவத்தை நினைத்து இஸ்திக்ஃபார் செய்கிறார்களோ அவர்கள் முஃமின்களாக இருந்தால் அவர்களை நாம் பாதுகாப்போம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இரக்கமுள்ளவன். அவன் தாயை விட 20 மடங்கு இரக்கமுள்ளவன். மனிதனுடைய அடிப்படையிலே ஏதோ ஒரு பாவம் என்னால் நடந்திருக்கலாம். மௌத்துக்கு முன்னால் நானும் நீங்களும் தௌபா செய்து கொள்வோம். எப்பொழுது மௌத் வரும் என்பது யாருக்கும் தெரியாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஹதீஸில் குத்ஸியிலே சொன்னார்கள், இப்ன ஆதம், ஏ ஆதமுடைய மகனே, லவ் பலகத் துனூனுக அனாஸமா, நீ வானத்துடைய முகத்துடைய அளவு பாவம் செய்துவிட்டு சும்மஸ்தக்பர்தனி, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, நான் இப்படி பாவம் செய்திருக்கிறேன் என்று எனக்கு மன்னிப்பு கேளு, வஃபர்துலக, நான் உன்னை மன்னித்து விடுவேன், வலா உபாலி, நான் அதை பொருட்படுத்த மாட்டேன், அதை பின்னால் நான் சொல்லி காட்ட மாட்டேன் என்பதாக அல்லாஹ் ஹதீஸ் குத்ஸி மூலமாக என்பவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கப்பிடத்திலே மன்றாடுவோம், அவனிடத்திலே கையேந்துவோம். எங்களோட பாவம் எங்களுக்கு தான் தெரியும், நாங்க செஞ்ச பாவம் வேற யாருக்கும் தெரியாது. அதனால மௌத்துக்கு முன்னால எங்களோட ரப்புட்ட தனிமையிலிருந்து எங்களோட ரப்புட்ட கையேந்தி எங்களோட பாவத்துக்காக மன்றாடுவோம். அல்லாஹ் எங்களை மன்னிப்பான். இல்லைன்னு சொன்னா ஒவ்வொன்றாக நாங்கள் உலகத்தில் கழித்த ஒவ்வொரு வினாடியாக அல்லாஹ் கியாமத்தில் விசாரிப்பான். ஒரு நாள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுக்கு வராங்க. அதற்கு பின்னால கொஞ்ச நேரம் கழித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் மஸ்ஜிதுக்கு வராங்க. நபி அவங்க கேக்குறாங்க, உங்க ரெண்டு பேரையும் மஸ்ஜிதுக்கு கொண்டு வந்தது என்ன என்பதாக கேட்ட நேரத்திலே, யா ரசூலுல்லாஹ், வீட்ல சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்லை, எங்களை மஸ்ஜிதுக்கு கொண்டு வந்தது பசி. யா ரசூலுல்லாஹ், பசி, அதுதான் நாங்க மஸ்ஜிதுக்கு வந்தோம் என்பதாக சொன்ன நேரத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நானும் மஸ்ஜிதுக்கு வந்திருப்பது பசியின் காரணத்தால் தான் என்பதாக சொன்னார். இப்படி சொல்லிக் கொண்டிருந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு 3 பேரும் போறாங்க. அங்கு ஒரு சிறிய விருந்து நடைபெறுகிறது, ஒரு உபசாரம் நடைபெறுகிறது. இந்த நேரத்திலே நபி அவர்களும் வீட்டில் இருக்கிறாங்க. 2 சஹாபாக்களும் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சிறிய ஆட்டை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, அதுக்கு அப்படியே சமைத்து கொண்டிருக்கிறாங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், சாப்பாடு தயாராகி கொண்டிருக்கிறது, இதோ என்னுடைய தோட்டத்திலே பறித்த ஈந்தப்பழம் இருக்கிறது, இதை சாப்பிடுங்கள் யா ரசூலல்லாஹ் என்பதாக கொடுத்தாங்க. இந்த நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் 3 பேரும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்துல நபி அவங்க சொன்னாங்க, உமர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரையும் பார்த்து சொன்னாங்க, கியாமத்தில் அல்லாஹ் இந்த பேரிச்ச பழத்துக்கும்
கேள்வி கேட்பான் என்பதாக சொன்னான். உடனே உமர் ரலியல்லாஹு ஆவேசம் அடைந்து, யா ரசூலல்லாஹ், சாப்பாடு இல்லாம மஸ்ஜிதுக்கு வந்து மஸ்ஜிதில் இருந்து அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வந்து இருக்கிறோம். நபி அவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வந்து இருக்கிறோம். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் இந்த ஈச்சம்பழம் கொட்டிக்கும் கியாமத்தில கேள்வி கேட்பானா என்பதாக ஆவேசம் அடைந்தான். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன சொல்ல வாரன்னு சொன்னா, பசி தின்னுறதுக்கு சாப்பிட்டதுக்கு எதுவும் இல்லை, கிடைச்சது ஒரு ஈச்சம்பழம். இதுக்கும் கியாமத்துல கேள்வி கணக்கு சொன்னா, இன்றைக்கு நாங்க செய்யக்கூடிய உலகத்துல வாழக்கூடிய நாங்க ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தா, நாங்க அனுபவிக்கக்கூடிய அனுபவிக்கிறதுக்கு நாங்க அளிக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடிக்கும் அல்லாஹ் எவ்வாறு எங்கள்கிட்ட கேள்வி கேட்பான். அதனாலதான் எங்கட மூத்துக்கு முன்னால கப்பிடத்துல கையேந்தி எங்கட பாவ மன்னிப்பு ரப்புட்ட சொல்லி நாங்க அழுவோம்னு சொன்னா அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நாங்க அல்லாஹ் எங்களை மன்னித்தான்னு சொன்னா எதெல்லாம் எங்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறானோ அந்த சுவர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்குவானாக. யா அல்லாஹ், பாவங்களை மன்னிச்சுவாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ பாவங்களை தெரிந்தோ செய்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், நீ மன்னிக்கக்கூடிய தயாள தன்மை கொண்டவன். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எல்லா பாவங்களையும் மன்னிச்சிரு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், பெற்று வளர்த்து ஆளாக்கிய அந்த சீதவிகளுடைய வாழ்க்கையில வரக்க செஞ்சிரு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எத்தனையோ தாய் தந்தைகள் மன்னரை வாசிகளாக இருக்கிறாங்க. யா அல்லாஹ், யா அல்லாஹ், மன்னரைகளை பொன்னரைகளாக மாற்றுவாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ தாய் தந்தை உலகிலே நோய் உள்ளவர்களாக வாழ்கிறார்கள். யா அல்லாஹ், அந்த நோயை சுமக்க முடியாத ரஹ்மானே, யா அல்லாஹ், அந்த நோய்க்கு பக்கரமாக ஷிஃபாயில ரஹ்மத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், உன்னிடத்திலே என்னுடைய பாவத்தை சொல்லி அழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. உன்னிடத்திலே கையேந்தக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. எல்லா நிலைமைகளிலும் எல்லா பிரச்சனைகளிலும் உன்னின் பக்கம் மீளக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. மற்றவர்களிடத்திலே கையேந்த வைத்திராதே ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த சிறிய துஆவும் வல்லமையை ஏற்றுக்கொள்வாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.